ஃப்ளிப்கார்ட்டில் செமையான ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதிலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 ரன்னிங் ஷூஸ் ஆஃபர்ஸை இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதோட லிங்க்கையும் நான் கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் நான் சொல்ல போகிற எல்லா ஷூஸுமே அந்த மணிக்கான குவாலிட்டியாகவும் அண்ட் தென் மணி ஃபார் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஷூஸை நான் பர்சனலாகவே பை பண்ணி ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் ஷூஸை ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி இதை வாங்கலாம். ஃபஸ்ட்டு 3000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஷூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜெல் எக்ஸைட் 10. இந்த ஷூவை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். என்னோடய யூடியூப் சேனலில் டீட்டெயில்டான ரிவ்யூ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்து அண்ட் ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூ. நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெளிவாக. ஜெல் எக்ஸைட் 10 வந்து கண்டிப்பாக பிகினருக்காக ஒரு அதுக்கு மேலே அந்த டிசைனில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ்டு ஃபோம், ஆம்ப்ளி ஃபோம் ப்ளஸ் அண்ட் தென் அந்த அப்பரில் இருக்கிற அந்த குவாலிட்டி அண்ட் டோ பாக்ஸில் கொஞ்சம் ஒய்டராக இருக்கிறது அண்ட் கொஞ்சம் லோ ஸ்டாக்கில், அதாவது ரொம்ப மேசிவ் ஸ்டாக்லாம் இல்லாமல் கொஞ்சம் லோ ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ. சூப்பரான ஒரு ஷூ. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 3000 ரூபாய்க்கு 2939 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு சேலில். எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்க்ரீனில் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு இந்த ஷூ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு இருக்குது. 3000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான ஷூ. நிறைய பேர் ஜெல் எக்ஸைட் வாங்குறதா இல்லை பல்ஸ் வாங்குறதா அப்படின்ற கொஷின் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100லேருந்து 200 தடவை எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த 2 ஷூவுமே நான் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த 2 ஷூவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. இந்த 2 ஷூவோட ரீட்டைல் ப்ரைஸுமே கிட்டத்தட்ட க்ளோசர் டு 5,000 to 8,000 ரேஞ்சில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த 2 ஷூவுமே அந்த ஃபுல் ரீட்டைல் ப்ரைஸ் இதில் இருக்கிற எந்த ஷூவும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அதிலிருந்து எப்பயுமே ஒரு ஆஃபர் ப்ரைஸுக்கு வரும், ஒரு 3,000 ரேஞ்சுக்கெலாம். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் 3,000லேருந்து 3,500க்குள்ளே உங்களுக்கு இந்த 2 ஷூ கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். ஓகே, இந்த 2 ஷூவில் நான் எந்த ஷூவை பிக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்னால் கிளியர் கட்டாக இதை போய் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் ஃபேக்டரோடு இருக்கக்கூடிய ஷூ. ஃபஸ்ட்டு எக்ஸைட் எடுத்துப்போம். எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டோ பாக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அதாவது எனக்கு அந்த சைடில் எனக்கு அந்த ரப்பிங் சென்சேஷன்லாம் இல்லை. ஓரளவுக்கு எனக்கு ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த டோ பாக்ஸோட ஹைட்டு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் இல்லை, ரொம்ப அப்படியே லைக் நான் மேலே என்னோடய டோவை தூக்குனா எனக்கு ரப்பிங் சென்சேஷன் வரும். இப்போ ரப்பிங் சென்சேஷன் வரும் அதனால் எனக்கு பிரச்சனையானா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஏன்னா அதோட அந்த அப்பர் வந்து சாஃப்டாக தான் இருந்ததுனால எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. டோ பாக்ஸ் ஒய்டராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக் ஹைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப்படியே பயங்கர ஸ்டாக் ஹைட் மாதிரி இருக்காது. ஒரு மாட்ரேட் ஸ்டாக் ஹைட்டில் தான் இருக்கும். அண்ட் நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது நிம்பஸ் 27 எடுத்துக்கோங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க, எடுத்தோடனே நான் நிம்பஸ் 27 அவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்டாக் ஹைட் 40 மில்லிமீட்டர் இன் ஹீல் அண்ட் 32லேருந்து 34 in 4 foot ஓடும்போது ஐயோ எனக்கு வந்து ஹீலில் போட்டு ஓடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் பல்ஸில் உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகும். ஆனால் எக்ஸைட் வந்து நல்ல ப்ராடர் பிளாட்ஃபார்மோட நல்ல ஸ்டேபிளான ரைடு தரும். இது வந்து எக்ஸைட். நீங்கள் நிம்பஸை அப்படியே பட்ஜெட்டில் 3000 ரூபாய்க்குள்ளே நிம்பஸை வாங்கணும் அப்படின்னா பல்ஸ் 16 தான். ஏன்னா நிம்பஸோட அதே டிசைன் ஃபேக்டர், அதே மாதிரியான சோலை கொடுத்துருப்பாங்க, அப்பர் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸைட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 40 கிராம் கம்மியாக இருக்கும். என்னோடய UK 8K கிட்டத்தட்ட 35 கிராம் வந்து ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்டாக் ஹைட் அதிகமாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் சாஃப்டராக இருக்கும் எக்ஸைட்டை விட. ஆனால் எனக்கு பல்ஸில் இருந்த ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா இந்த சைடில் என்னோட டோவில், அதாவது இதான் டோ பாக்ஸ் ஏரியா, இந்த சைடில் எனக்கு வந்து ரப்பிங் சென்சேஷன் ஃபீல் ஆச்சு. ஒரு 20 கிலோமீட்டர் ஓடும்போதுலாம் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. பட் அது எக்ஸைட்டில் இல்லை. இந்த ஒரே டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு சாஃப்டராக லைட்டர் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நிம்பஸ் மாதிரியான ஒரு சூப்பரான ஷூ 3000 ரூபாய்க்குள்ளே, அதுவும் சேலில் போய்கிட்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். நான் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன், எங்கள் சைட்லையும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதுவும் 3000 ரூபாய்க்கு சேலில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அவுட் சோல்லாம் உங்களுக்கு வந்து A6 ஹை அப்ரேஷன் ரப்பரை கொடுத்துருப்பாங்க. ஃபோமும் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளி ஃபோமை கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மேலே அப்பர் வந்து இன்ஜினியர்ட் மிஸ் செம்மையான ஒரு குவாலிட்டியான ஷூ தான் பல்ஸ் 16.
எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டாக் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், வாப்லியாக இருக்குன்னு உங்களுக்குனா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஓடுறது பயமாக இருக்குது அப்படின்னா ஜெல் எக்ஸைட் போங்க கண்ணை மூடிக்கிட்டு. செமையான ஒரு ஷூ அந்த ஷூ. ஸோ இந்த 2 ஷூவுமே இன்றைக்கி ஆன்லைனில் 3000 ரூபாய்க்கு சேலில் போயிட்டுருக்கு. கண்ணை மூடிட்டு தயவுசெய்து இந்த 2 ஷூவில் 3000 ரூபாய்க்குள்ள குவாலிட்டியான ஷூ வேணும் அப்படின்னா இந்த 2 ஷூவில் ஏதாவது ஒரு ஷூ நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்புறம் 1500 ரூபாய்க்கே நம்மளோட A6லேருந்தே கண்டென்ட் B+, இது வந்து ரொம்ப நாளாகவே அந்த 2000 ரூபாய்க்குள்ளேயே தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இன்றைக்கி ஆஃபரில் 1300 ரூபாய்க்கே நமக்கு சேலை பார்க்க முடியுது. ஓகே, இப்போ கண்டென்ட் B+ அண்ட் கண்டென்ட் 4B+ நம்ம வச்சுருக்கோம். கண்டென்ட் 4B+ நம்மக்கிட்ட இருக்குது. என்னோட 2000 ரூபாய்க்குள்ளே ஒரு 10 ஷூஸை நான் டிஸ்பிளே பண்ணேன். அதில் எனக்கு வந்து இது வந்து நான் 3rd பிளேஸே சொன்னேன். ஏன்னா இதோட டியூரபிலிட்டிக்காகவே சொன்னேன். இந்த ஃபோம்லாம் ஹார்டாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபோமராக இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் உங்கள் காலே அடாப்டே ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 கிலோமீட்டர் தார் ரோட்டில் ஓடினாலும் சரி, செம்மண்ணில் ஓடினாலும் சரி, மலையில் ஓடினாலும் சரி, வெயிலில் ஓடினாலும் சரி நின்று பேசுவான். ஏன்னா இந்த ஷூவோட இன்டென்ஷனே ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு ரன்னிங் ஷூவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க A6. ஒரு நேவி மிலிட்ரி, அந்த மிலிட்ரி லெவல், ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்க்கெலாம் 2000 ரூபாய்க்குள்ள ஒரு ஷூ மேக் பண்ணணுன்ற சேலஞ்சை எடுத்து A6 மேக் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. B+ அண்ட் 4B+ வந்து மோர் ஆர் லெஸ் சிம்லர், ஒரு 5% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 1300 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் என்னால் பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த ஃபோம்னஸை மேனேஜ் பண்ணிப்பீங்க, அதாவது இனிஷியலாக 100 கிலோமீட்டர் சின் ஸ்ப்ளிட்ஸ் வரும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் வலிக்கும், காஃப்லாம் வலிக்கும். ஆனால் 100 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் இந்த ஃபோம் சாஃப்ட் ஆகாது, உங்கள் காலில் மசில்ஸ் க்ரோ ஆயிரும். அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப தேவையான ஒன்று ஃபார் ஆல் த பிகினர்ஸ். அதனால் கண்டென்ட் B+-ஐ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். 1300 ரூபாய்க்கு 1000 கிலோமீட்டர்லாம் நின்று பேசுவான். நம்மளோட அடுத்த ஷூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A6லேருந்து Jolt 5. எனக்கு கண்டென்ட் 9, Jolt 5, Patriot 13 இந்த 3த்தையும் ஒன்றாவே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் Patriot 13 மட்டும் நான் வந்து ரிட்டன் பண்ணல, நம்ம ஃபாலோவர்ஸுக்கே ஒருத்தருக்கு வந்து சேல் பண்ணிட்டேன். பிகாஸ் அது எனக்கு வந்து மோர் ஆர் லைக் வாக்கிங் ஷூ மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ப்ராப்பர் ரன்னிங் ஷூ மாதிரி இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. பட் ஃபோம் வந்து எனக்கு வந்து ரொம்ப லைக் ஒரு ஃபோமராக இருந்துச்சு. அது இட்ஸ் அ பேசிக் EVA, ஃபோம் நேமே இல்லை. A6 யூஸ் பண்ணுற சில ஷூஸ், வெரி ஃபியூ ஷூஸில் மட்டும் அந்த மாதிரி, மற்ற எல்லாத்துலேயும் ஆம்ப்ளிஃபோம் கொடுத்துருவாங்க, இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒரு நல்ல ஒரு EVA இதை கொடுத்துருவாங்க. பட் இதில் இல்லை. பிட்வீன் கண்டென்ட் 9 அண்ட் Jolt 5ல் எனக்கு Jolt 5 ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. கண்டென்ட் 9 வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஹைட் அதிகம், அண்ட் அந்த ஃபோம் வந்து ஃப்ளாட் அவுட் ஆகாத மாதிரி அவங்க அதை மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுத்துக்கும் அதான் டிஃப்ரென்ஸு. Jolt 5 2125 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டுருக்கு. 2125 ரூபாய்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியான ஷூ ஃப்ரம் A6. திக்கான ரப்பர் நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம். சூப்பரான ஒரு ஷூ நான் எடுத்துகிட்டு வரேன். Jolt 5 செம்மையான ஒரு ஷூ, நல்ல ஒரு சாஃப்டான மிட்சோல். சொன்ன மாதிரி ஒரு திக்கான ரப்பர் தான் ரொம்ப முக்கியம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில். அதாவது இந்தியன் பிராண்ட்ஸில் ரப்பரை சரியாகவே கொடுக்கறதில்ல. எந்த பிராண்டுமே தேஞ்சிருது 20 கிலோமீட்டர்லேயே. பட் இந்த ரப்பர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தை தேயாது. நல்ல சூப்பரான லைட் வெயிட், நல்ல ப்ரீத்தபிளான அப்பர், நல்ல குவாலிட்டியான மிட்சோல். இதுலேயும் அவங்க வந்து என்ன மிட்சோல்னு சொல்லலை, பட் ஆம்ப்ளிஃபோமே ரொம்ப லைட்டராகவும் ரொம்ப சாஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஒரு ஷூ 2125 ரூபாய்க்கு கண்ண மூடிட்டு போகலாம். ரன்னிங்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அஸ் அ பிகினராக நீங்கள் ரன்னிங்கை ஓரளவுக்கு கற்றுக்கிற வரைக்குமே இந்த ஷூ உங்களுக்கு வந்து டியூரபிளாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஷூவே நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டியூரபிலிட்டி கம்மியாகிடும். இந்த ஷூவில் இருக்கிற நான் சொல்ல போகிற எல்லா ஷூக்குமே இதுதான் வந்து ஒரு கேவியாட். ஓகேங்களா? லாஸ்ட்டாக 3000 ரூபாயில் 3800 ரூபாய்க்கு அண்டர் ஆர்மர்லேருந்து ரஃப் 5 நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலி அண்டர் ஆர்மர் அந்த லெவல் இம்ப்ரெசிவாக இனிஷியலாக இல்லை. பட் ஆனால் இந்த ஆஃபரில் நான் வந்து ஒரு 3 அண்டர் ஆர்மர் ஆர்டர் பண்ணேன். எனக்கு 3மே செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ரஃப் 5 இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 ரூபாய், பட் 3800 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. நான் அதை ட்ரை பண்ணேன். நல்ல திக்கான அவுட் சோல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல சூப்பரான ப்ரீத்தபிளான அப்பரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பயங்கர வெயிலில் போனால் உங்களுக்கு வந்து பிளிஸ்டர்ஸ் வரும்.
இந்த ஷூலாம் ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் டெய்லியும் போகிறீங்க, ஒரு அக்கேஷனலாக ஹாஃப் மேரத்தான் ஓட்டுறீங்கன்னா அந்த செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸ்க்கு, அதாவது பிகினர்ஸுக்கான ரன்னிங் தான். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க, 5 நிமிஷம் பேசலாம் நான் ஓடுவேன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பிரீத்தபிளாக அப்புறம் இதெல்லாம் வந்து ரேசிங் ஷூவில். பட் 3800 ரூபாய்க்குலாம் இந்த ஷூலாம் நின்று பேசுவான் ஃப்ரம் அண்டர் ஆர்மர் குவாலிட்டிலாம் நான் என்றைக்குமே டவுட்டே பண்ணதில்லை. அவனோட அப்பேரல்ஸ்லாம் இன்னமும் வச்சுருக்கேன், அதை நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன். அவனை மாதிரி டிஷர்ட்ஸு ஷார்ட்ஸு எவனாலையும் தயாரிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த ஷூ ரஃப் 3800 ரூபாய்க்கு நான் லிங்கை கொடுக்குறேன். இந்த ஷூ ஒரு சூப்பரான ஒரு ஷூ, நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே நிறையா ஷூஸ் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகைன் அண்டர் ஆர்மர்லேருந்தே நான் இதையும் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 4760 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அண்டர் ஆர்மர் சானிக் 7 ஒரு சூப்பரான ஒரு ஷூ, இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷூ. இதோட ப்ரைஸ் வந்து 11,500 ரூபாய், பட் இப்போது 4700 ரூபாய்க்கே ஆன்லைனில், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த மிட்சோலை வந்து ஹோவர் மிட்சோல்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஒரு லைக் BDTPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ரொம்ப சாஃப்டாக நான் செக் பண்ணேன், எனக்கு எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த ஷூவில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேஸில் நீங்கள் ரன் பண்ணுற ஆள் 5, 6, 7, 8, 9, 10 மினிட்ஸில் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4700க்கு அண்டர் ஆர்மர் குவாலிட்டி பற்றி நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ஷூ, நல்ல கேஷுவல் லுக்கிங் ஷூ, ஜிம்முக்கு போட்டு போகலாம், ரன்னிங்க்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கம்மிங் டேஸில் டெஸ்ட் பண்ண பாரு, பட் அதுக்குள்ளே நான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக 5000க்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஷூவை வாங்கினா நீங்கள் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிபாக்கில் இருந்து அவங்களோட கார்பன் ஃபைபர் பிளேட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷூ அவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணலாம், முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அந்த லான்ச்சிங் டைம்லேயே நிறையா ஷூஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க, அதாவது நாட் ஜஸ்ட் திஸ் மாடல், பட் இதை கூடவே நிறையா ஷூஸை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஷூவோட பேர் வந்து வெலாசிட்டி ப்ரோ. இதோட லான்ச்சிங் ப்ரைஸு 10,000 ரூபாய். பட் இன்னைக்கு என்னால் ஒரு 4600 ரூபாய்க்கு என்னால் பார்க்க முடியுது. இதில் அவங்க கார்பன் பிளேட் இருக்குன்ட்டு அங்கே எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலி அந்த ஷூலேயே. நான் இந்த ஷூவை ஏன் வாங்கணும்னு நினச்சேன்னா, அந்த 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற கார்பன் ஃபைபர் பிளேட் ஷூஸை நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ETPU பார்த்தேன் பெகசஸில், அதுக்கப்புறம் வந்து யோஹோ கேட்டபில்ட் அண்ட் சீகா அண்ட் USPA தான் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். இந்த ஷூவை நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஏன்னா இந்த ஷூவோட டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. 4 ஃபுட் நல்லா ஒய்டராக இருக்குது, ஹீல் எலிவேட்டடாக கொடுத்துருக்காங்க, ஷூ மேலே அப்பர்லாம் ரேசிங் ஷூ மாதிரி இருக்குது. அண்ட் 5000க்கு இப்போ கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுவேன். இதோட குவாலிட்டிலாம் ரிபாக்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. இந்த 5000 எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஷூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷூ நீங்கள் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட 5000 சொல்லக்கூடாது எக்ஸாக்டாக, பட் 5000 கிட்ட வந்திருக்கிற ஷூ நைக்கி பெகசஸ் 41, 12,000 ரூபாய். நைக்கியோட ஷூஸ் மட்டும்தான் ஆஃபரில் வரவே வராது. நான் இன்றைக்கி இந்த மாடல், இந்த பர்டிகுலர் கலர்வைஸ் மட்டும் கிட்டத்தட்ட 5600 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருக்கேன். பெகசஸ் 41 நான் ஆல்ரெடி பை பண்ணி நான் அதை வந்து ரன்லாம் பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்னால நான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியல. பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 41லாம் 1000 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். நைக்கியோட குவாலிட்டி அங்கே இருக்கும் அவனோட குவாலிட்டிஸ் எல்லாமே. 41 வந்து ரொம்ப லோ ஸ்டாக் ஃபோமராக தான் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க, ரன்னிங்கை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா ஒரு ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து ஒரு ஷூ, குவாலிட்டியான ஒரு ஷூ அப்படின்னு சொன்னால் டாப் 3ல் பெகசஸ் 41 இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு 2 வருஷமாகவே ஸ்ட்ராவா டாப் 3 பெஸ்ட் ரன்னிங் ஷூ, அதாவது அதிகமாக யூஸ் பண்ண 3 ஷூஸ் அக்ராஸ் த குளோப், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை மில்லியன் எத்தனை கோடி பேர் ஓடினாங்கன்னு தெரில, அவங்கள்ட்ட இருந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி 2 வருஷமாக பெகசஸ் 41 லிஸ்ட்டில் நிற்கிறான். நின்று பேசுகிறான், அப்படி அந்த இடத்துல நின்று பேசுகிறான். அதனால் அப்போ அவனோட குவாலிட்டியை யோசிச்சு பாருங்கள், அவனோட வைட் பாப்புலாரிட்டி யோசிச்சு பாருங்கள். 5500 ரூபாய்க்கு அதுக்கெலாம் மோர் தென் 50% டிஸ்கவுண்ட். அதுக்கெலாம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஜெல் எக்ஸைட் 11. இப்போ தான் நம்ம ஜெல் எக்ஸைட் 10 பற்றி பேசிகிட்டு இருந்தேன், 3000 ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஜெல் எக்ஸைட் 11 ஆல்ரெடி லான்ச் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு அவுட் சைடு. இங்கே இந்தியாவிலேயே 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. அவங்க எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா 8000 ரூபாய்க்கு. இப்போ ஃபைனலாக 5750 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதாவது ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து கரெக்டாக நான் இதில் அவங்க ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச்னா, பல்ஸ் 17ல் அவங்க FF பிளாஸ்ட்டை கொடுத்துட்டாங்க, அதாவது ஆம்ப்ளிஃபோம் ப்ளஸ்லேருந்து FF பிளாஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இதில் ஆம்ப்ளிஃபோம் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட்
டிசைனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இன்னும் கொஞ்சம் வந்து ஷூவோட டிசைன் ஹை குவாலிட்டியாக அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூவுமே அன்பீட்டபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெல் எக்ஸைட் 11 ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, இன்னும் ஒரு 2500 போட்டு அதுக்கு அடுத்த நியூவர் வெர்ஷன் வாங்கணும்னா என்ன கேட்டிங்கன்னா நான் தாராளமாக நீங்கள் போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா A6 ஜெல் எக்ஸைட் ஆர் எனி A6 அவங்களோட அந்த ரன்னிங் ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணுற எந்த ஷூமே டிசப்பாயிண்ட்டே பண்ணாது. அதனால் இந்த ஷூ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நியூ பேலன்ஸ்லேருந்து 520 அது வந்து 4200 ரூபாய்க்கே போய்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த நியூ பேலன்ஸ் 520, நியூ பேலன்ஸ் 880, நியூ பேலன்ஸ் 1080 இதெல்லாம் அவங்களோட ப்ரீமியம் ஷூஸ். நியூ பேலன்ஸ் 1080 V14லாம் இன்னமும் ஆல்மோஸ்ட் நியூ பேலன்ஸ் 1080 V15 லான்ச் ஆயிருச்சு, இந்தியாவிலேயே லான்ச் ஆயிருச்சு. பட் இன்னும் அவங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷன் நான் நைக்கா அண்ட் தென் அதர் சைட்ஸில் பார்க்குறேன் 18,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 880 V15 ஃபைனலாக இப்போ 8,000 ரூபாய்க்கு வந்து மிந்த்ரா அமேசானில் தான் விற்றுட்ருக்காங்க. இப்போ இந்த ஷூலாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்குல்ல, இந்த ஷூவுக்கு ஒரு 80% கிட்டத்தட்ட 80% சிமிலர் மிட்சோலோட பில்டு குவாலிட்டியோட ஓவரால் ஷூவோட டியூரபிலிட்டியோட மேட்ச் ஆகிற ஒரு ஷூனா 520. அது இப்போதைக்கு 4150 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்கு. 9000 ரூபாய் அதோட ரீட்டைல் ப்ரைஸ். 4000 ரூபாய்க்குலாம் நீங்கள் வந்து நியூ பேலன்ஸ்லேருந்து அந்த சாஃப்டான ஃப்ரெஷ் ஃபோம் எக்ஸ் அவங்களோட வேர்ல்ட் ஃபேமஸ் மிட்சோல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாட் அவுட் ஆகாது. நிறைய ஷூஸ் சாஃப்டாக இருக்கும் ஆனால் ஃப்ளாட் அவுட் ஆகிடும், அதாவது சீக்கிரத்துலேயே பலூன் மாதிரி காற்று போயிடும். ஆனால் ஃப்ரெஷ் ஃபோம் எக்ஸ் அப்படி இல்லை, சூப்பராக சாஃப்டாக கொடுப்பாங்க. அதேமாதிரி டியூரபிலிட்டி அதிகமாக வரும். அவுட் சோலும் திக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஷூலாம் நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு 4000 ரூபாய்க்குள்ளே நியூ பேலன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ஷூ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷூவை ட்ரை பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் இது. அடுத்த நியூ பேலன்ஸ் 860 V14 அதையும் நான் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு. ஒரு பயங்கர இது வந்து ஸ்டெபிலிட்டி ஷூ. கயனோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளாட் ஃபீக்கு நம்பர் 1 ஷூ நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லையே. அதுக்கு ஈக்குவலாக வந்து GT 2013, 14, கைனோ 31, 32, சாக்கனி ஹரிக்கேன் அண்ட் தென் சாக்கனிலேயே டெம்பஸ்லாம் பின்னாடி தான் இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ் விற்றுட்டேன், இன்றைக்கி தான் சென்ட் பண்ணணும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அண்ட் இன்னும் மோர் ஃபன் ஃபேக்டரோடு இருக்கக்கூடிய ஒரு ஷூ தான் 860 V14 ஃப்ரம் நியூ பேலன்ஸ். என்னோட குவாலிட்டிலாம் அன்மேட்சபிள். வந்தோடனே இந்த ஷூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு வந்து சைஸ் வந்து ஹாஃப் சைஸ் கம்மியாக இருக்குது. நான் தப்பாக ஆர்டர் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் ஃபீ ஓவர் ப்ரொனேஷன் ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு எனக்கு செம்மையாக இருக்கணும். இந்த ஷூலாம் நீங்கள் கேஷுவலாகவும் யூஸ் பண்ணலாம், ரன்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டியூரபிலிட்டி போகாது, அவ்வளோ சாஃப்ட். நீங்கள் வந்து வாக்கிங், லாங் டே ஸ்டாண்டிங், எனக்கு வந்து ரன்னிங்க்கு ஒரு ஷூ, லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஷூ, கண்டிப்பாக அந்த ஷூவை செக் பண்ணலாம். 860 V14 இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க 6156 ரூபாய்க்கே வித் பேங்க் ஆஃபர் அண்ட் அதர் ஆஃபர்ஸோடு கொடுக்குறாங்க. தயவு செய்து இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்லேயே ஒரு டாப் 3 ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இந்த லிஸ்ட்லேயே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஷூலாம் கண்டிப்பாக சொல்லிடுவேன். கண்ணை மூடிட்டு நீங்கள் போயிருங்க. டாக்கிங் இப்போ நியூ பேலன்ஸோட 1080 V12th வெர்ஷன், அதாவது 15th ரிலீஸ் ஆயிடுச்சு. 14th தான் நம்ம சேனல்லே 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். 13th வெர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டஸ்ட்டு ஷூவாக லான்ச் ஆச்சு. அது வாக்கிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த லெவல் சாஃப்ட்னஸ். அதுக்கு முந்தின வெர்ஷன் 12th வெர்ஷன் தான் ஓஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரிஜினல் கேங்ஸ்டர் நம்ம சொல்லுவோம்ல ஓஜி, அதுதான் ஒரிஜினல் அது. பிகாஸ் அந்த 1080 V12 வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெய்லி ட்ரெயினராக இருந்துச்சு. நிறையா பேரால் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த ஷூ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போது அதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 18,000 20,000 ரூபாய் லான்ச்சிங் ப்ரைஸ். இப்போது 6500 ரூபாய்க்கே ஆஃபர்ஸ்லலாம் அவங்க போயிட்டுருக்கு வித் பேங்க் கார்டு எல்லாமே. அதுலேயே நிறையா கலர்வேஸ் இருக்குது, எல்லாமே 6500 ரூபாய்க்கே போகுது. எனக்கு தெரிஞ்சு நியூ பேலன்ஸில் அந்த டாப் ஆஃப் த லீக் இருக்குல்ல, இதுதான்டா பெஸ்ட்டு ஷூ ஃப்ரம் நியூ பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஷூ சொல்லுவாங்க. இந்த ஷூ 6500 ரூபாய்க்கு போகுது. லிங்கை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நேற்றுலாம் வாங்கிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிரதர் வந்துருச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். ஸ்டெபிலிட்டி ஷூவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கைனோ 30 அதை அப்படியே ரீநேம் பண்ணிவிட்டு ஜெடாய் 3ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. A6 வெப்சைட்லேயும் 8000 ரூபாய்க்கு போகுது. இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் 2 கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே ஒயிட் வந்து 6400 ரூபாய்க்கு போகுது, பிளாக் வந்து 8000 ரூபாய்க்கு போகுது. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா
30க்கும் 31 32 இது மூணுத்துக்கும் 50%ல் நீங்கள் வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லவே மாட்டேன். இப்போ நீங்கள் மூணுமே லைக் 30th வெர்ஷன் 31st 32 மூணுமே டேபிளில் இருக்குது, மூணுத்துக்கும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அஃப்கோர்ஸ் மூணுமே ஒரே ப்ரைஸ், அப்போ நான் லேட்டஸ்ட் வெர்ஷனை எடுப்பேன். ஆனால் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கிட்டேன், 32 வாங்கிட்டேன். பட் நான் ட்ரை பண்ணதில் மூணுத்தில் எனக்கு பிடிச்சது ஒன்று எடுப்பேன். ஆனால் மூணுத்துக்குமே அதோட ரீட்டைல் ப்ரைஸில் இருக்குது. இப்போது எனக்கு 30th வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா கண்ணை மூடிட்டு போயிடும். ஏன்னா 6300 ரூபாய்க்குலாம் இது 17,000 ரூபா ஷூ 6300 ரூபாய்க்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. 31 கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்போ எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஃப்ளாட் ஃபீ, ஓவர் ப்ரொனேஷன், லாங் டே ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, 100 கிலோக்கு மேலே இருக்கீங்க, ஒரு வாக்கிங் ஷூ, ஒரு ரன்னிங் ஷூ 1000 கிலோமீட்டருக்கு ஸ்டேபிளாக செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஜெடாய்ட் 3 கண்ணை மூடிட்டு போங்க. ஃப்ரம் மை சைட் அந்த டாப் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் சொன்னல அந்த லிஸ்ட்டில், அதில் இந்த ஷூ இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். A6 Nimbus 27 7,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. என்னால் நம்பவே முடியல. 16,000 ரூபாய் ஷூ. ஏன்னா 28th வெர்ஷன் லான்ச் ஆயிடுச்சு. இப்போது அந்த 27th வெர்ஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பிளாக், ஃபுல் பிளாக் வெர்ஷன் வந்து 7,000 ரூபாய்க்கு. ஏன்னா பிளாக்லாம் வந்து அழுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய கலர் வைஸில் 7,000 ரூபாய்க்கே போகுது. நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே தான் இருக்கான் மான்ஸ்டர் ஆஃப் அ ஷூ. 3,000 ரூபாய்க்கு இதோட குட்டி பிரதர் பல்ஸை நான் சொன்னேன். இன்னும் ஒரு 4,000 ரூபா போட்டிங்கன்னா ஒரிஜினல் கேங்ஸ்டரே நீங்கள் வாங்கிடலாம். 1000 கிலோமீட்டருக்குள்ள அதுக்கு மேலேயே வந்து தாங்குவான் இவெல்லாம். 2000 கிலோமீட்டரே அடித்து சொல்லலாம். செம்ம ஒரு ஷூ, டாப் ஆஃப் த மேக்ஸ் டாக்கு ஷூ. இதோட டீட்டெயில் ரிவ்யூலாம் தயவு செய்து பாருங்கள். இதில் சில டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருப்பான். இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த ஷூலாம் கிடைக்கவே கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இதையும் எனக்கு அந்த டாப் 3ல் நிம்பஸ், கைனோ மாற்றி ஜெடாய்ட் 3 அண்ட் 860 V14 இந்த மூணுத்தையும் தயவு செய்து செக் பண்ணுங்கள், மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் அலாங் வித் திஸ் A6 Glide Ride Max ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இப்போது 9,000 ரூபாய்க்கு ஆஃப்டர் ஆல் த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் Nimbus 27 வந்து ஒரு ஹெவி ரன்னர்ஸ் ஆர் பிகினர்ஸ், லாங் ரன் போடுறவங்க, ஒன் ஷூ ரன்னிங் ஷூலேயே எனக்கு பெஸ்ட்டு ஷூன்னு சொல்லுங்கள், மேக்ஸ் டாக் குஷன் ஷூனா நிம்பஸ் சொல்லுவாங்க. இப்போது ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கல்ல, ரொம்ப வருஷமாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்களே, இப்போ அவங்களுக்கெல்லாம் நிம்பஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா அதில் வந்து அந்த பவுன்சினஸோ பிளேட்டே இல்லை. இதுக்கு தான் A6 வந்து ரிலீஸ் பண்ண ஷூ கிளைட் ரைட் மேக்ஸ். அதில் வந்து EVA பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஷூ வந்து பயங்கர ராக்கர்டாக இருக்கும். நம்ம வச்சுருந்தோம், லாஸ்ட் வீக் தான் நம்ம ஃபாலோவருக்கு சேல் பண்ண புது ஷூ. நான் ஓடலை, பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி பட்ஜெட் ஷூ அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீமியம் ஷூஸ்லாம் விற்றுட்டு அந்த காசை வச்சு தான் நான் பட்ஜெட் ஷூஸ்லாம் வாங்கி நம்ம சேனலுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீயாக வாங்குறதோ யாராவது டொனேட் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லவே இல்லை. சொந்த காசில் வாங்கினா தான் எனக்கு அந்த வழி தெரியும், அப்போ நான் தான் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுவேன். அதனால் அதை விற்றுட்டேன். செம்ம ஒரு ஷூ. அதெல்லாமே இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறதில்லை, பிகாஸ் ஆஃப் த பேக் இன்ஜுரி. ஃபாஸ்ட்டாக ஓடுங்க, ஒரு 5 நிமிஷம் பேஸ்லேயே ஒரு 20-25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் லாங் ரன் போகிறாங்களே, அதுக்கெல்லாம் தரமான ஒரு ஷூ. அந்த ஷூ 9,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 18,000 ரூபா ஷூ இன்றைக்கி 9,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃப்ரம் மை சைட் ஹைலி ரெக்கமெண்டட். இது வந்து 4th ஷூவாக நான் சொல்லுவேன். அந்த டாப் 3லேருந்து இப்போ 4th போயிடுச்சு. 5th பார்த்தோன்னே சொல்லிட்டேன், பூமா டிவியேட் நைட்ரோ 3 வைடர் வெர்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. பூமா டிவியேட் 3 அதுக்கு மேலே அதுவுமே கிடைக்காது. ஆனால் அந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்து இன்னைக்கு 8,400 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. ஃபுல் பிளாக் வெர்ஷன். அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்களே 4 நிமிஷம் பேஸு மேரத்தானில், அண்ட் தென் 4 நிமிஷம் பேஸு 3 நிமிஷம் பேஸில் இன்டர்வல் ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்களே, ஸ்பீட் ஒர்க் அவுட் பயங்கரமாக ஓடுறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் கார்பன் ஃபைபர் பிளேட் அந்த டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. கார்பன் ஃபைபர் பிளேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ பூமா டிவிஏ நைட்ரோ 3 வைடர் வெர்ஷன். ஏன்னா அவனோட நார்மல் ஷூவே நேரோவாக இருக்கும், எல்லாருக்கும் கடிக்கும். அதனால வைடர் வெர்ஷனே அவைலபிளாக இருக்குது. 8,400 ரூபாய்க்கு அந்த டாப் 5ல் இது வந்துருச்சு. தயவுசெய்து இதையும் பாருங்கள். அண்ட் நான் லாஸ்ட் வாரம் ரிவ்யூ பண்ண என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அதாவது 2026ல் பிகினர்ஸுக்கு ஒரு ஷூ, அதாவது 80 கிலோவுக்கு கீழே இருக்கிறீங்க ஒரு பிகினர்ஸுக்கு நியூட்ரல் ஆர்க்குள்ள ஆர் ஹை ஆர்க்குள்ள ஒரு ப்ரீமியம் ரன்னிங் ஷூ சொல்லுப்பா, ஒரு ப்ரீமியம் ரன்னிங் ஷூ சொல்லு எனக்கு போதும் அப்படின்னா நான் A6 ஜெல் Cumulus 27 தான் சொல்லுவேன். அந்த ஷூ 6,800 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஹாஃப் மேரத்தான் போனால் என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன்.
பெஸ்ட் ஷூ ஃபார் மீ ஃப்ரம் ஏசிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கண்ணை மூடிட்டு அந்த ஷூ நான் சொல்லிடுவேன். அது 6800 போகுது. தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஷூவையும். ஏசிக்ஸ்லேயே கைனோ 32வே 12,700 அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆஃப்டர் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் 17,000 ரூபாய் இருந்த ஷூவை ஒரு 4,000 ரூபாயை கம்மி பண்ணி 12,800 அவங்க சேலுக்கு விட்டுருக்காங்க. அதுவும் எல்லா கலர்வேஸுமே விட்டாங்க. ஸோ கைனோ 32லாம் இப்போ டிஸ்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மாதம் விட மாட்டாங்க. அடுத்த கைனோ வர வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ்லேயே இருக்காது. ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஷூ இந்த இண்டஸ்ட்ரி ரைட் நவ் ஒரு ஷூ எனக்கு அப்படின்னா கைனோ 32. அதுலேயே சாஃப்டாக வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பவுன்சராக வேணும்னா தான் 860V14. ஸோ கைனோவும் செக் பண்ணுங்கள். அண்ட் GT 2014 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைனோ 32 அண்ட் 860V14. நீங்கள் லைட்டர் பர்சன் நல்லா சாஃப்டாக பவுன்சராக வேணும்னா 860V14 6,800 இருக்குது. கண்ணை மூடிட்டு போயிடலாம். அதே மாதிரி 6,800 ஜடாய் 3 இருக்குது. கைனோவோட 30th வெர்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் ஆஃப் த சார்ட் கைனோ 32 13,000 கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. அண்ட் நைக்கி ஸ்ட்ரக்சர் 26 போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஜெல் GT 2014 10,000 போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டெபிலிட்டி ஷூ. இதில் நீங்கள் எந்த ஷூ வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா இது எல்லா ஷூவுமே நான் பர்சனலாக ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்லையே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஷூஸை நீங்கள் வந்து அந்த 3,000 ரூபாய் ஒரு சாட்டு, 5,000 ரூபாய் அண்ட் தென் 5,000 ரூபாயிலிருந்து எல்லாமே 8,000 ரூபாய்க்குள்ளேயும் முடிஞ்சிருது ஓரளவு. கைனோ 32 தவறன்னு விட்டுருங்க. மற்றதெல்லாம் அண்ட் தென் கிளைட் ரைட் மேக்ஸ் அண்ட் நிம்பஸ் 3,000 ரூபாய்க்குள்ளே நான் சொன்ன ஒரு 4-5 ஷூஸ் சொன்னேன். அதில் ஜெல் எக்ஸைட், பல்ஸ் அண்ட் ரஃப் ஐ இந்த 3 ஷூவில் எதை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். டவுட்டே பண்ணாதீங்க. இந்த 3மே 5 மார்க்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. 5 மார்க்கு. 1,500 ரூபான்னா கண்டென்ட் B+ போயிருங்க. 5,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டீங்க. இதுவே 3,800 அந்த ரஃப் ப்ளஸ். எனக்கு 3,000 ரூபா தான்ப்பா இருக்குது அப்படின்னா பல்ஸ் 16 இல்லை எக்ஸைட் 10 நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிக்குவாங்க. 5,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்னா வந்தால் தான் ரஃப் ஐ வருது. அண்ட் 4,500 நமக்கு வந்து சானிக் 7 வருது. சாஃப்ட் நல்ல பவுன்சியராக இருக்கும். அதே மாதிரி 5,000 கிட்ட வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 5,500 நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 6,000 வந்து கியூமுலஸ் இருக்குது அண்ட் நிம்பஸ் இருக்குது, 1080V13 இருக்குது. ஸோ இதில் நான் சொன்ன இந்த எல்லா ஷூஸுமே செம்மையான ஷூ. நான் இதெல்லாம் உட்காந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பிக் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த ஷூவை வாங்கினாலும் டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. இதில் நான் எந்த ஷூ வாங்குறது குழப்பிக்காதீங்க. உங்களோட பட்ஜெட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பட்ஜெட் 2,000 ரூபாய். இப்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 1,000 ரூபா கொடுத்து பல்ஸையோ எக்ஸைட்டையோ வாங்கிடுங்க. உங்கள் பட்ஜெட் 3,000 ரூபாய். 800 ரூபா போட்டு ரஃப் ஐ வாங்கிடுங்க. ஏன்னா அந்த 800 ரூபாய்க்கு கொடுக்குற அந்த காசு உங்களுக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கான வேல்யூ வரும். இப்போ 5,000 ரூபா கிட்ட வந்துட்டீங்க. 5,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ளே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹெவி ரன்னர்ஸாக இருக்கீங்க, பெஸ்ட் ஆஃப் த மேக்ஸ் ஷூ வேணும், நிம்பஸ் 6,800 ரூபாய்க்கு அடிச்சிக்கவே முடியாது. ஸ்டெபிலிட்டி ஷூ வேணும், ஃப்ளாட் ஃபீ, ஓவர் புனேஷன் இருக்குது, ஸ்டேபிளான ரைடு, லாங் டே வாக்கிங், லாங் டே ஸ்டாண்டிங், 20,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன், மேட்ரே இல்லை. 860V14 டெஸ்ட் ஷூ ஜடாய் 3 அடுத்து ஸ்ட்ரக்சர் 26 மாடர்ன் டே இது வந்திருக்கு. 4,000லேயே வந்து அந்த ரஃப் ஐன்றது நல்ல ஹை டியூரபிளாக இருக்கும். ப்ரீமியமான ஒரு ஃபீல் வேணும் 4,000 ரூபாய்க்குள்ளேனா நியூ பேலன்ஸ் 520 நான் சொன்னேன். இது இப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களோட பட்ஜெட் வந்து 5,000 ரூபாயாக இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் 800 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அந்த ஷூ சொல்லியிருப்பேன்ல அந்த ஷூ வாங்குங்க, பெஸ்ட்டு. இப்போ நான் சொன்ன இந்த ஷூஸ் எல்லாமே 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு உள்ள. இப்போ இந்த 4,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ உங்கள்கிட்ட 4,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்கு, ஆனால் 4,000 ஒரு ஷூ நான் சொல்லியிருக்கேன்னா 4,800 ரூபாய்க்கு ஒரு ஷூ நான் சொல்லியிருப்பேன்ல அந்த ஷூ அந்த 800 ரூபாய்க்கு ஒரு 10 மடங்கு வேல்யூ தரும். நீங்கள் அப்போ அதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கன்ஃபியூஷனே வேணாம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் நான் வந்து கம்பேரே பண்ண மாட்டேன்னா ஜடாய் 3யவும் கைனோ 12லையும் கம்பேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஜடாய் 3 வந்து ஒயிட் கலர் போயிட்டீங்கன்னா 6,800 ரூபாய்க்கு கிடச்சிடுது.
கைண்ட் 32 வந்து 13,000 ரூபாய். இது மேசிவ் டிஃப்ரென்ஸ், அதை சொல்ல மாட்டேன். இப்போ இந்த ஜடாய் 3ல நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, நியூ பேலன்ஸ் 860 ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா, அடுத்து இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டு அடுத்ததான் எந்த ஷூ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கோ, இப்போ நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன், ப்ரைஸ் வைஸில் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். இதில் அடுத்தடுத்த எது இருக்கோ அதை வாங்குங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரால் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியுன்றதே எனக்கு ரொம்ப ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த ஷூஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹை டியூரபிளான ஒரு பிராண்டட் ஷூஸ். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக அதெல்லாம் வாங்கலாம். அண்ட் சைஸஸை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சைஸு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது ஒரு ஷூ அப்படின்னா, இப்போ ஒரு பிராண்டட் ஷூ எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எடுத்துக்கோங்க, இதில் என்ன போட்டிருக்காங்க, நான் எப்பயுமே சென்டிமீட்டரை பார்ப்பேன். எவ்வளோ சென்டிமீட்டர்? 27. என்னோட 27 சென்டிமீட்டர் எந்த ஷூவில் இருக்கோ, எந்த பிராண்டாக இருக்கட்டும், நான் சைஸை என்ன பார்ப்பேன்னா, UK 8 எடுத்துக்கிட்டாலே யூனிவர்சலாக இருக்கிற எல்லா மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட்ஸ் எல்லாமே 27 வந்துடும். UK 8ன்னு வச்சுக்கிட்டா. சில பிராண்ட் அடிடாஸ் வந்து 27 கரெக்டாக தர மாட்டான். 26.7, 27.2, 27.2 போயிடுவேன். 2.2 சென்டிமீட்டர் மேட்டரில் சின்னதாக தான் இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கலாம். பெருசாக இருந்தால் ஈஸியாக லேசராக டைப் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷூ மட்டும் சின்னதாக இருந்துச்சுன்னா வெறுத்துருவீங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 1/2 இன்ச்சு சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நான் இதை வச்சுக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு சைஸ் பெருசாக வாங்குவனே தவிர சின்ன சைஸு ஆஃபரில் கம்மியாக இருக்குன்னு வாங்கவே மாட்டேன். ஏன்னா காலு ரத்தம் வந்துடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து சைஸை வந்து உங்களோட ஷூ எக்ஸிஸ்டிங் ஷூ வச்சுருக்கீங்கன்னா அதை சென்டிமீட்டர் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த சென்டிமீட்டர் எவ்வளவோ அதை வந்து வாங்கும்போது அந்த சார்ட்டில் பாருங்கள், எந்த சென்டிமீட்டர் உங்கள் UK சைஸோ அதை வாங்கிடுங்க. அதுதான் என்னோட ஒரே ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோவை நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஷூவோட லிங்க்கும் நான் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன். அண்ட் என்னோட பயோ, அதாவது என்னோட யூடியூப்போட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸு அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸுன்னே ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டே ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் இந்த ஷூவோட எல்லா லிங்க்ஸுமே வித் இமேஜஸ் இருக்கும். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர்லாம் எப்பயாவது தான் வரும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி 5 ஷூ நான் வாங்கிட்டேன். காலில் தான் எல்லாம் வந்துச்சு. அண்ட் இன்னும் நிறையா ஷூஸ் வாங்க போகிறேன். அகைன் அது வாங்கணுன்னா நான் நிறையா ஷூஸை வந்து சேல் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற ஷூஸையே சேல் பண்ணால் தான் என்னால் திரும்பி புதுசாக வாங்க முடியும். புதுசாக வாங்கினா நான் சும்மா வைக்க போகிறேன். இன்றைக்கி காலில் பாருங்கள், இன்றைக்கி தான் வந்து நம்ம டர்போ 501 காலையில் தான் ஓடிட்டு இப்போ தான் வரேன். வந்துட்டு இன்றைக்கி சண்டே காலையிலேருந்தே ஷூவை பற்றி மட்டும் 24 மணி நேரமும் ஷூவை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது, ரன்னிங்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது. அதனால் ரெஸ்ட்டே இல்லை. நேற்று ஒரு 14 கிலோமீட்டர், இன்றைக்கி ஒரு 13 கிலோமீட்டர் டெய்லியும் ஓடிட்டு தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ஓட முடிஞ்சு ஷூஸ் எல்லாம் என்னால் செக் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த லெவலுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வேஸ்ட்டே பண்ணாமல் இன்னும் ஒரு 40 நாளைக்குள்ளே என்னோடய டார்கெட்டு தான் ஒரு 30 ஷூவை நான் அதாவது 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த 30 ஷூவை டெஸ்ட் பண்ணி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுன்றதான் என்னோட எய்மே. பெஸ்ட்டு ஷூஸ் அண்டர் 2000 அண்ட் தென் அண்டர் 5000 நெக்ஸ்ட் கேட்டகரி, 8000 கேட்டகரி, 10,000 கேட்டகரி. இதை ஃபுல்லாக பிராண்டட், இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அண்ட் லோக்கல் பிராண்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி போடணுன்றதான் என்னோடய கோல். அதனால தான் டெய்லியும் என்ன ஆனாலும் ஓடிட்டுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், வேறு எந்த வீடியோ எடுக்கல, இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். வாங்கிட்டு கமெண்ட்ஸில் தயவு செய்து சொல்லுங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வாங்கி உங்களுக்கு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணி அதை யாருக்காவது பிடிக்கலாம், எனக்கு நைட்டு தூக்கமே வராது. ஏன்னா அந்த லெவல் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். ஐயோ அவருக்கு சரியாக இல்லையே, ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமே, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஷூ வாங்குறீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப்.